பிரியமான பிள்ளைகளே, பைபிளில் பழைய ஏற்பாடில் 8வது புக்கில் ரூத் அப்படிங்கிற பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாம் இன்றைக்கி அந்த ரூத்துங்கிற பெண்ணை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பெத்லெஹேமில், அதாவது இஸ்ரேல் நாட்டில் உள்ள பெத்லெஹேமில் எலிமெலேக்கு, நகோமி அப்படிங்கிற கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு மக்லோன், கிலியோன் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. இவங்க 4 பேரும் இந்த இஸ்ரேல் நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுனால பக்கத்து நாடாகிய மோவாபுக்கு போகலான்னு முடிவெடுத்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள்லேயே எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. எலிமெலேக்கு இறந்த பிறகு அந்த நகோமியும் அவங்க 2 மகன்களும் தொடர்ந்து அந்த மோவாப் நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 2 மகன்களும் மோவாப் நாட்டிலேயே ஓர்பால், ரூத் அப்படிங்கிற பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருக்காங்க. ஒரு 10 வருஷம் இந்த மோவாப் நாட்டிலே இவங்க இருந்துகிட்ருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு நாள் இந்த 2 மகன்களுமே இறந்து போயிடுறாங்க. நகோமியும் அவங்க மருமகள்கள் மட்டும் தனியாக இருக்காங்க. அதனால் நகோமி, நான் இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், என்னோடய சொந்த ஊராகிய பெத்லெஹேம்க்கே போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க 2 மருமகள்களையும் கூப்பிட்டு, நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன், நீங்களும் உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கே போய் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர்பால் அதை ஏற்றுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ரூத்து, உங்களை தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன், உங்களுக்கு எப்பவும் நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி ரொம்ப உறுதியாக நகோமி கூடயே இருக்காங்க. அதனால் நகோமியாலையும் மறுக்க முடியல. நகோமியும் ரூத்தும் பெத்லெஹேமுக்கு வராங்க. அப்போது பெத்லெஹேமில் இருக்கவங்க எல்லாம் நகோமி திரும்பி வந்துட்டாங்களான்னு விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்த நாள் ஒரு கோதுமை அறுவடை காலமாக இருந்துச்சு. ரூத் இதை பார்த்துட்டு நகோமிக்கிட்ட, நான் போய் இப்போ வயலில் எல்லோரும் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அறுக்கும்போது செதறின கதிர்களை நான் சேர்த்துட்டு வரேன், அது நம்ம உணவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க ஒரு வயலில் போய் அங்கே இருக்க கதிர்களெல்லாம் சேர்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த வயலுக்கு சொந்தக்காரரான போவாஸுங்கிறவர் அங்கே இந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிறாங்க. அப்போது அவங்க இவங்க உங்கள் நெருங்கின உறவான எலிமெலேக்கோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போவாஸ் ரூத்தை கூப்பிட்டு, நீங்கள் இங்கேயே வேறு எந்த வயலுக்கும் போகாமல் இந்த வயல்லையே நீ உனக்கு வேண்டிய கதிர்களை சேர்த்துக்கோ, அப்புறம் எங்கள் வேலைக்காரங்க கூடயே இருந்து அவங்க கூடயே நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாரு. அந்த வேலைக்காரங்க கிட்டலாம் நீங்கள் ரூத்துக்கிட்ட ரொம்ப இரக்கமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ரூத்து நடந்த விஷயங்களெல்லாம் அவங்க மாமியார்கிட்ட, நகோமிக்கிட்ட சொல்கிறாங்க. நகோமிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் போயிட்டுருந்துச்சு. அப்போது ஒரு நாள் நகோமி, நீ எனக்கு ஆதரவாக இருக்க, ஆனால் நான் உன் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க ரூத்துக்கிட்ட, நீ போவாஸை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போவாஸ்கிட்ட போய் ரூத்தை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போவாஸும் ரூத்தோட நல்ல குணம் அவருக்கு தெரியும். அதனால் அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ரூத்தும் போவாஸும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் நகோமியை பார்த்து, உனக்கு 7 மகன்கள் இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக உன்னை பார்த்துக்க மாட்டாங்க, உனக்கு இந்த ஒரு மருமக உன்னை எவ்வளோ அன்பாக இரக்கமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரூத்தை புகழ்ந்தாங்க. ரூத்துக்கும் போவாஸுக்கும் ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவங்க பேர் தான் ஓபேத். இந்த ஓபேத் யார் அப்படின்னா, இவங்க தான் தாவீது ராஜாவோட தாத்தா. ரூத்தோட சரித்திரத்திலேருந்து நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். முதலாவது, ரூத் சுயநலம் இல்லாமல், தன்னை பற்றி யோசிக்காமல், தான் மாமியார் ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள தன்னோட அம்மா போல் நினச்சி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு முடிவெடுத்து அவங்க கூடவே இருக்கிறாங்க. 2வது, அவங்களுக்கு தெரியாத ஊருக்கு வர்றதுக்கு தன்னோட மாமியார் சொன்னதுனால அவங்களுக்கு தெரியாத ஊருக்கு வர்றதுக்கும் சம்மதிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத ஆளை திருமணம் செஞ்சுக்கவும் சம்மதிக்கிறாங்க. இது தன்னோட
தன்னோட மாமியாருக்கு அவ்வளவு கீழ்ப்படுகிறாங்க. இந்த தியாக உள்ளத்துக்கும் கீழ்ப்படிதலையும் ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு. எப்படின்னா, ஒரு நல்ல கணவராகிய போவாஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட முந்தின வாழ்க்கையை விட 2வது வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம இயேசு சாமியோட வம்ச வரலாறு மத்தேயு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வம்ச வரலாறில் 42 தலைமுறைகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதில் 4 பெண்களோட பேர் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. அதில் ரூத் அப்படிங்கிறவங்களோட பேரும் ஒன்று. ஆண்டவர் அந்த தியாக உள்ளத்தை ஆசீர்வதித்து தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒன்று கொடுக்குறாரு. அடுத்ததாக நகோமி தன்னோட மருமகளை தான் சொந்த மகளாக நேசிக்கிறாங்க. தனக்கு ஆதரவாக இருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள அப்படியே விட்டுறாமல் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல மகனை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதனால அவங்களோட முதிர் வயதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கிறாரு. அடுத்ததாக போவாஸ் ஆதரவில்லாத இந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த கதிர்கள் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போட்டோன்னு அவங்களுக்கு ரொம்ப இரக்கமாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறாரு. அதனால தான் இயேசுசாமியோட வம்ச வரலாற்றில் அவரோட பேர் இடம்பெற்றிருக்கு. நாம் மற்ற மனுஷங்க மேலே அன்பாகவும் இரக்கமாகவும் இருந்தால் ஆண்டவரும் நம்ம மேலே அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பாருங்கிறதுக்கு ரூத்தோட சரித்திரம் ஒரு எடுத்துக்காட்டு.